அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் 7 ஆண்டு சிறை தண்டனை, உதயநிதிக்கு எதிராக நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு, கதை முடிந்தது. இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அனைவரையுமே அனைவருக்குமே தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் உதயநிதியுடைய பேர் அடிபட்டு இருந்தது. ஸோ இதிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் இன்பநீதியுடைய பேரும் அடிபட்டு இருந்தது இல்லையா? ஸோ அவருடைய நண்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா மக்களை பெண்களை இழிவாக பேசியும், ஸோ அதே மாதிரி பாலியல் தொந்தரவுக்கு ஈடுபட்டு உள்ள நிலையில் நடந்த அடுத்த நாட்களே பார்த்தீங்கன்னா இது உதயநிதியுடைய மகனுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய தயவில் தான் நடந்திருக்கு. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் தொடர்புகள் இருக்குது அப்படின்றத ஒரு தகவலும் வெளியேறிச்சு இல்லையா? ஸோ அந்த சார் யார் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமாகவே வைத்திருந்த நிலையில் இப்போ சதுரடியாக பார்த்தீங்கன்னா அந்த சார் உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி இப்போ பரவலாகவே ஒரு செய்தி வெளியாகி வருது. சில பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கின் அடிப்படையில் நிலுவைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வழக்கின் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு எதிராக தான் நீதிபதி தீர்ப்பு வழங்க போகிறதாக தகவல் வெளியாயிருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது. ஸோ நெருங்க பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகளும் அதே மாதிரி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போகிறாங்க. சில இந்த ஊழல் வழக்கில் மாட்டிய அமைச்சர்களுக்கும் அதே மாதிரி இது மாதிரி பாலியல் தொந்தரவு இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. இதில் மூல காரணமாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக ஆனதிலிருந்தே ஒரு மிகப்பெரிய அவருடைய நண்பர்களுக்கு நிறைய விதமான சப்போர்ட்டுகள் அளிச்சுட்டு வந்திருந்த நிலையில் அவருடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் முக்கிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருந்தாங்க. ஸோ அவர்கள் சிக்கிய அடிப்படையில் ஏற்கனவே குற்றவாளியாக ஞானேசர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லையா? ஸோ அவருக்கு ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகள் வழங்கியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அவர் நெருங்கிய நண்பராக தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கார். இவர்களுடைய நண்பர்கள் மீண்டும் ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காங்க. அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதே மாதிரி மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவின் அடிப்படையில் இப்போ சதுரடியாக உதயநிதிக்கு எதிராக நீதிபதி தீர்ப்பு வழங்க போகிறாங்க. சில பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீதிபதிக்கு கொடுக்க இப்போ அதிர்ச்சி அளிச்சிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்போ திமுகவுடைய தலைமையகத்துக்கே பெரும் அதிர்ச்சி அளிச்சிருக்கு இல்லையா? ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். ஸோ மன்னர் ஆட்சியில் இது மாதிரியெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ இருந்தாலுமே இந்த திமுகவுடைய ஆட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நேரமாக தான் இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.